ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ப்ரைஸ் லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி, உங்களுக்கு வீடியோ என்னன்னு பார்த்துடலாம். ரிச்சி, இந்த டைம் நம்ம சம்மர் வெக்கேஷனுக்கு பெங்களூருக்கு ட்ரெயினில் போகிறோம். ரிச்சி, உனக்கு ட்ரெயின் ஜர்னினா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். நான் விண்டோ சீட்டில் உட்காந்து அந்த நேச்சர்ஸை பார்த்துட்டு நேச்சரும் நம்ம கூட ட்ராவல் பண்ணி வரும்னா. ஆமாம் ஜெச்சி, அது எவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் ஜெச்சி, ஒரு பையனுக்கும் ட்ரெயினில் போகிறதுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதை பற்றியான ஸ்டோரி தான் இன்னைக்கு நான் உனக்கு சொல்ல போகிறேன். ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஓகேண்ணா. ஸ்டோரி. ஜெச்சி, ஒரு டைம் ஒரு பையன் இருந்தானா. அவனுக்கு வந்துட்டு நம்மளை மாதிரி தான் ட்ரெயினில் போகிறதுனா ரொம்ப பிடிக்குமா. வருஷம் வருஷம் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு அவங்க அப்பா அம்மா கூட அவன் ட்ரெயினில் போவானா. நீ சொன்ன பார்த்தியா, அந்த நேச்சரெல்லாம் ரசிச்சுட்டு அவனும் அந்த இயற்கையெல்லாம் பார்த்துட்டு அழகாக வருவானா. கொஞ்ச நாள் கழித்து அவன் வந்துட்டு பெரிய பையன் ஆயிட்டானா. பெரிய பையன் ஆட்டதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாட்ட போயிட்டு, அப்பா, நான் இந்த ஒரு டைம் வந்துட்டு நானே தனியாக போகிறேன். நீங்கள் இத்தனை வருஷம் நீங்கள் என் கூட வந்துட்டீங்க, நான் இந்த ஒரு டைம் தனியாக போகிறேன், எனக்கு ஆசையாக இருக்குதுன்னு சொன்னானா. அப்போ அவங்க அம்மா அப்பா சொன்னாங்களா, இல்லை தனியாலாம் போகக்கூடாது அப்படின்றப்ப இவன் சொன்னானா, நான் வளர்ந்துட்டேன்ல, நான் தான் பெரிய பையன் ஆகிட்டால, எனக்கு எந்த ஸ்டேஷனில் இறங்கணும், நான் எந்த ஸ்டேஷனில் ஏறணும், நம்ம எப்போவுமே ஸ்நாக்ஸ் எந்த ஸ்டேஷனில் வாங்கி சாப்பிடுவோம், எல்லாம் எனக்கு தெரியும் டாடி, அதனால இந்த ஒரு டைம் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னானா. அவங்க அம்மா அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாங்களே, ஏன்னா இவன் தான் வளர்ந்துட்டான்ல கரெக்டாக. அப்போ அவங்க அம்மா அப்பாவும் சரின்னு ஒன்று இவனும் கிளம்பிட்டான். அடுத்த நாள் அவங்க வந்துட்டு காலையில் அவங்க அம்மா அப்பா வந்துட்டு அவனை ட்ரெயினில் போய் விட போனாங்களாம். அப்போ அவங்க அப்பா சொன்னாங்களாம், அவனோட பாக்கெட்டில் ஒரு சிட்டை வச்சுட்டு ஒரு பேப்பரை வச்சுட்டு, இதை வந்துட்டு உனக்கு பயம் வரப்ப எடுத்து படி அப்படின்னு சொன்னாங்களாம். இவனும் சரிப்பா, எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு ட்ரெயின் உள்ள போய் உட்காந்துட்டானா. அதுக்கப்புறம் இவனும் என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தானா. ட்ரெயினும் ஒரு ஸ்டேஷன்லையா நின்றுச்சான். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டானா ஒரு ஸ்டேஷன்லேயும். அதுக்கப்புறம் ட்ரெயினில் நம்ம கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் நம்மளோட டிக்கெட்டு, ஆதார் கார்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண யார் ஜெச்சி வருவாங்க? ஆமாம் ஜெச்சி, இதே போல தான் அந்த ட்ரெயின்லேயும் டிடிஆர் வந்தாங்களாம். அப்போ டிடிஆர் வந்துட்டு இந்த பையனை பார்த்து கேட்டாங்களா, தம்பி, நீ மட்டும் தனியாக இருக்கியா, அம்மா அப்பா எங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ வந்துட்டு இவன் பயந்துட்டானா. இவன் வந்துட்டு இல்லை எங்கள் அம்மா அப்பா வரல, நான் மட்டும்தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டு, ஆதார் கார்டு எல்லாத்தையும் காமிச்சானா. அதுக்கப்புறம் அந்த டிடிஆர் கேட்டாரா, அவன் வந்துட்டு பயந்துட்டானா. அப்போ வந்துட்டு அங்கே இருக்கிறவங்கலாம் சொன்னாங்களாம், பாரு இந்த வயசில் இந்த பையன் தனியாக வந்திருக்கிறான் அப்படின்னு அந்த ட்ரெயின் போட்டியில் இருக்கிற எல்லாரும் சொன்னாங்களாம். அப்போ தான் இவனுக்கு அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வந்துச்சான். அவங்க அப்பா அவன் பாக்கெட்டில் என்ன வச்சுருந்தாங்க? அவங்க அப்பா வந்து பாக்கெட்டில் ஒரு குட்டி சீட் இருக்குன்னாங்கண்ணா. ஆமாம் ஜிச்சி, அவனுக்கு எப்போல்லாம் பயம் வருதோ அவங்க அப்பா வந்துட்டு நீ அதை எடுத்து படி அப்படின்னு சொன்னாங்களாம். இவனும் சரின்னு சொல்லிட்டு அப்போ தான் எடுத்து அதை படித்தா, மகனே பயப்படாத, நான் இதே ட்ரெயினில் லாஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா எழுதியிருந்தாங்களாம். அப்போ தான் இவன் குடுகுடுன்னு ஓடி அந்த லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் போயிட்டு அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிட்டானான். ஜெச்சி, பாரு, அவங்க அப்பா வந்துட்டு அவன் மேலே இருக்கிற பாசத்தினால அவனை வந்துட்டு தனியாக விடாமல் அவங்களும் அவங்க கூடயே வந்திருக்கிறாங்கல்ல. எவ்வளோ சூப்பர்ல. ஆமாம் ஜெட்ஸி, பார்த்தியா, அந்த அண்ணா வந்துட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அதே போல் தான் அந்த அண்ணாவோட அப்பா அம்மா வந்துட்டு அந்த அண்ணனை தனியாக உள்ள அதே ட்ரெயினில் கடைசி கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க. அவங்க வந்துட்டு அந்த பையனோட கூடயே இருந்தாங்க. அதே போல் தான் நம்மளும் நிறைய நேரம் யோசிக்கிறோம், நான் வளர்ந்துட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும்னு யோசிக்கிறோம். அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. நம்மளுக்கும் அம்மா அப்பா சொல்கிற பேச்சை கேட்கணும். ஓகேவா? ஓகேண்ணா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் தான் ஏசப்பாவும் நம்ம கூடயே இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா பைபிளில் கூட ஒரு வசனம் சொல்லியிருக்கிறாங்க, நீ பயப்படாதே, நான் உன்னோடனே கூட இருக்கிறேன்னு ஏசாயா 41:10 ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் நம்ம ஏசப்பா கிட்ட டெய்லி ப்ரேயர் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும். அவங்க கூட தினந்தோறும் நம்ம பேசும்போது ஏசப்பா நம்மளை பாதுகாத்து கொள்ளுவாங்க. நம்ம வந்துட்டு எப்போவுமே பயப்படக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா கிட்ட நம்மளுக்கு பயமே வந்தால் கூட ஏசப்பா கிட்ட இந்த வசனத்தை சொல்லி இந்த ஸ்டோரியை ஞாபகப்படுத்தி நம்ம ஏசப்பா கிட்ட அறிக்கை செய்து ஜெபம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாளும் ஏசப்பா நம்மளை பயத்துலேயோ கஷ்டத்துலேயோ தனிமையிலையோ நம்மளை விடவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? என்ன ஜெட்சி, ஓகேவா? ஓகேண்ணா. ஏசப்பாவும் நம்ம கூட இருக்காங்கண்ணா. ஆமா ஜெட்சி, கரெக்ட். இன்னைக்கு நீ ப்ரேயர் பண்றியா? ஓகேண்ணா. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலும் எப்படி அந்த அண்ணா கூட அவங்க அம்மா அப்பா இருந்தாங்களோ அதே போல் நீங்கள் எங்கள் கூட இருங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க போகிறதுக்காக நன்றி. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஏசா நாமத்தில் ஜெயிக்கிறேன். நல்ல நல்ல பிதாவே. ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நாங்கள் உங்களை இன்னொரு வசனத்தோட சந்திக்கிறோம். Until then, நான் உங்க ஜெட்சி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Have a nice day.